ஏவியேஷன் யார் யார் ஆக்சுவலாக அதில்? அப்புறம் பிபிஏ சொல்கிறீங்க, ஒரு ஆள் மட்டும் பிபிஏவா? எப்படி மிஸ் ஆனீங்க? நீ என்னென்ன ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில்? ஏதாவது ஒன்று தெரியுமா? என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில்? சும்மா உட்காந்தே பேசலாம். ஏர் இந்தியா வெரி குட். ஸ்பைஸ் ஜெட் வெரி குட் மேடம். இண்டிகோ வெரி குட். வேற ஏதாவது? இந்தியாவில் கேட்டேன். இந்தியா எமிரேட்ஸ் இந்தியாவில் இருக்கா? ஓகே வெரி குட். தட் இஸ் ஆல்சோ இன்டர்நேஷனல் யூஏஇ பேஸ்டு. வேற ஏதாவது? ம் சாரி, விஸ்தாரா வெரி குட். ஸோ நமக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா இருக்குது, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க? வெரி குட். டாட்டா. முன்னாடி இட்ஸ் அண்டர் கவர்மெண்ட்ல இருந்துச்சு, இப்போ டாட்டா டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஏர் இந்தியா, இண்டிகோ. இந்தியாவில் நம்பர் ஒன் ஏர்லைன் எது மெஜாரிட்டி மார்க்கெட் ஷேர் வைஸ்? ஏர் இந்தியாவா இண்டிகோவா? இண்டிகோ. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இண்டிகோ. சரியா? இண்டிகோ தான் ஆல்மோஸ்ட் 60% ஷேரு. எவ்வளோ பேர் ஃப்ளை பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி 60% இண்டிகோவில் தான் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், தென் ஸ்பைஸ் ஜெட். வேற நியூ ஏர்லைன்ஸ்லாம் இருக்கு, நேரம் தெரியணுமே உங்களுக்கு. எனி நியூ ஏர்லைன் இந்தியாவில், இந்தியா பேஸ்ட் ஏர்லைன் எதுவும் பார்க்கலையா? கேள்விப்படலையா? ஆகாஷா யாரு கேள்விப்பட்டீங்களா? ஆகாஷா ஏர்லைன். சரி பார்க்கணும். நம்ம ஒன்ஸ் ஏவியேஷன் வந்துட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப பேசிக். யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ ஏவியேஷன்னா என்ன? ஏவியேஷன் ஃபீல்ட்னா என்ன? மொதல் வாட் இஸ் ஏவியேஷன்? So there is a lot of different types of mode of travel is there. Am I right? Different type of travel, mode of travel. ஒன்று வந்து பை சர்ஃபேஸ். பை சர்ஃபேஸ் என்ன சொல்கிறோம்? பை சர்ஃபேஸ்னா ரோட்டில் போகிறாங்களா, ரோட்வேஸ். ஆம் ரைட். அடுத்து பை ட்ரெயினில் போகலாம், ரயில்வேஸ். அடுத்து ஷிப்பில் போகலாம், ஷிப்பு ஜஸ்ட் க்ரூஸ்லாம் இருக்குது. ஆம் ரைட். அதே போல் ஏர், யூ ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி பை ஏர். இட்ஸ் கால்டு ஏவியேஷன், ஏர்லைன்ஸ், ஏவியேஷன், ஏர்வேஸ். ஓகேவா? ஏர்வேஸ். ஸோ ஒன் பாயிண்ட் டு ஒன் பாயிண்ட். ஸோ ஜென்ரலாக பேசிக்காக வந்து ஒரு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை டு சென்னை என்ன பண்ணணும் பேசஞ்சர்? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேசஞ்சர் ட்ராவல் பண்ணணும், என்ன வேணும்? வெரி குட். டிக்கெட் புக் பண்ணணும். அந்த டிக்கெட் எப்படிலாம் புக் பண்ணலாம்? ஹவு ஏ பேசஞ்சர்? ஆன்லைனில் பண்ணலாம். தென் ஆஃப்லைன்லாம் எப்படி? ஏர்போர்ட் டிக்கெட்டிங் கவுண்டர் இருக்குது. வேறு நிறைய ஜஸ்ட் ட்ராவல் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. த்ரூ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் தே கேன் புக் அ டிக்கெட். ஆம் ரைட். ஓகே. ஒரு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பேசஞ்சர் தே ஆர் கோயிங் டு ட்ராவல் ஆன் பர்டிகுலர் டேட்டு. வேறு என்னென்ன வேணும் அப்பார்ட் ஃப்ரம் டிக்கெட்? பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். வெரி குட். ஃபார் டொமஸ்டிக், we will talk about domestic. For domestic travel, what is required apart from ticket? Don't say. Very good. You have to say like photo, identity card, Aadhaar. Lot of என்ன சொல்ற, பெரிய லிஸ்ட் இருக்கு. என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணுவாங்க? ஓகே வெரி குட். ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி. ஓகேவா? நிறைய கவர்மெண்ட் நேஷனலைஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது வேலிட் ஐடி கார்டு இருக்கணும். இதுதான் என்ட்ரன்ஸ். எல்லா ஏர்போர்ட்லேயுமே டிபார்ச்சர், அரைவல் 2 கேட் இருக்கும். டிபார்ச்சர்னா இங்கேருந்து கிளம்பி போகிறது, ட்ராவல் பண்ணுறது. அரைவல்னா வர்றது, இன்கமிங். ஓகேவா? அவுட் கோயிங் பேசஞ்சர், இன்கமிங் பேசஞ்சர். இது மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும். இதுதான் டிபார்ச்சர் என்ட்ரன்ஸ். ஒன்ஸ் என்ட்ரி ஆனோடனே வெளியே வந்து போலீஸ் இருப்பாங்க. அந்த போலீஸ் பேர் என்ன? எனி ஒன்? வெரி குட். என்னது? சிஐஎஸ்எஃப். சிஐஎஸ்எஃப் எக்ஸ்பான்ஷன் என்ன? வெரி குட். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது நம்ம நார்மல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டேட் போலீஸ் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவங்க தான் வந்து சேஃப் கார்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க தான் செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்க? அந்த உங்கள்ட்ட நீங்கள் வச்சிருக்க டிக்கெட் காப்பியில் நேம் இருக்குமா? அந்த நேமும் நீங்கள் வச்சிருக்க ஐடி கார்டு நேமும் மேட்ச் ஆகுதா? தென் ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளைட்டுக்கு எத்தனை நேரத்துக்கு முன்னாடி நார்மலாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க? வெரி குட். 2 hours ஃபார் டொமஸ்டிக். ஃபார் இன்டர்நேஷனல் 3 hours. ஓகேவா? ஃபார் டொமஸ்டிக் நீங்கள் ட்ராவல் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரணும். பெரிய மேஜர் ஏர்போர்ட்டில் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? பாம்பே, டெல்லி, சென்னை, ஜஸ்ட் கல்கட்டா, டெல்லியில் 3 hours 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவன் பெங்களூர், ஹைதராபாத்லாம். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜஸ்ட் க்ரௌடு
டிஸ்டன்ஸ் நம்ம சிட்டிலேருந்து ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க, அது செக் பண்ணி சேஸை ஃபாலோ பண்ணிட்டாங்க, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. நார்மலாக நீங்கள் அஸ் அ பேசஞ்சர் 2 டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜ் வந்து கேரி பண்ணுவாங்க. என்ன பேக்கேஜ் அது? ஹேண்ட் பேக்கேஜ். அனதர் திங், இன்னொரு பேக் பேர் என்ன? என்னப்பா? செக்இன் பேக்கேஜ். செக்இன் பேக்கேஜ் ஆர் ஹோல்ட் பேக்கேஜ். ஒன்று வந்து ஹேண்ட் பேக்கேஜ், அது வந்து கேபின் பேக், அந்த பேசஞ்சர் வந்து கையிலே வச்சுக்கிறாங்க. இன்னொன்று வந்து செக்இன் பேக்கேஜ் ஆர் ஹோல் பேக்கேஜ். அந்த பேக்கை என்ன பண்ணுவாங்க? நம்ம செக்இன் கவுண்டரில் போய் டிக்ளேர் பண்ணுவாங்க, ஏர்லைன்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஐடி கார்டு காமிச்சு உள்ளே வந்துடுறாங்க, பேசஞ்சர் 2 பேக் வச்சுருக்காங்க, ஒன்று ஹேண்ட் பேக்கேஜ், இன்னொன்று செக்இன் பேக்கேஜ். ஸோ ஏர்லைன் இதான் ஜஸ்ட் செக்இன் கவுண்டர்ஸ். இந்த உட்காந்துருக்காங்களா ஸ்டாஃப்லாம், இதுதான் செக்இன் கவுண்டர்ஸ். ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் இண்டிவிஜுவல் செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த கவுண்டர்ஸ்க்கு போய் அவங்க டிக்கெட்டை ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க டிக்கெட்டையும் ஐடி கார்டையும். அந்த டிக்கெட்டில் என்ன இருக்கும்? நம்ம பேசஞ்சர் அதுக்கு ஒரு நேம் வருமே, இல்லை அந்த டிக்கெட்டில் டீட்டெயிலுக்கு ஏர்லைன் ரெஃபரன்ஸ் கோடு ஒரு நேம் வருமே. என்ன பார்ப்பாங்க? டிக்கெட் நம்பர் வரும், இன்னொன்று என்ன வரும்? சாரி, ஓகே, ஒவ்வொரு ஏர்லைன் ஓகே ஏர்லைன் டீட்டெயில்ஸ் இருக்கும். வேற என்ன இருக்கும்? எதை வச்சு அவங்க வந்து செக்இன் பண்ணுவாங்க உங்களை? எனிஒன் ஹர்ட் அபவுட் பிஎன்ஆர்? பிஎன்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. நம்ம நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலும் பிஎன்ஆர் நம்பர் வருதா? இந்த சேம் லைக் திட் எந்த ஏர்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலும் உங்கள் டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஏர்லைன் செக்இன் கவுண்டர்ஸ்க்கு நீங்கள் வரணும், அந்த பிஎன்ஆர் நம்பர் வச்சு அவங்க சாஃப்ட்வேரில் செக்இன் பண்ணுவாங்க உங்களை. ஓகேவா? அவங்க இதுலேயும் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஐடி கார்டு செக் பண்ணுவாங்க. நீங்கள் கொண்டு வந்த செக்இன் பேக்கேஜ் இருக்குல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வைங்கன்னு சொல்லி வெயிங் மிக்சின் இருக்கும். யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஏர் ட்ராவல் ஃப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் எனிஒன்? ஃப்ளை பண்ணுங்க, உங்கள் காலேஜில் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். ஸோ அந்த செக்இன் பேக்கேஜ், அந்த ஹோல் பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வெயிங் மிஷின் இருக்கும், அதில் வச்சுருவீங்க. அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ்னால் தெரியுமா? அதை வச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் டிக்கெட்டையும் ஐடி கார்டு கொடுத்துட்றீங்க, உங்களோட ஹோல் பேக்கேஜ் செக்இன் பேக்கேஜை வெயிட் பண்ணி வாங்கிட்டு தென் தே ஆர் இஷ்யூ ஏ போர்டிங் பாஸ். அந்த போர்டிங் பாஸில் உங்கள் நேமு, என்ன சொல்கிறது, ஃப்ளைட் நம்பரு, எத்தனை மணிக்கு டிபார்ட் ஆகுது, உங்கள் சீட் நம்பர் என்ன, எந்த கேட்டு செக்யூரிட்டி, எந்த கேட்டுக்கு நீங்கள் போகணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களோட பிஎன்ஆர் நம்பர், டேட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் எத்தனை பீஸ் பேக் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து ஒரு டேக் கொடுப்பாங்க, பேக்கேஜ் ஸ்டப்னு சொல்லுவோம். உங்கள் போர்டிங் பாஸ் பின்னாடி ஸ்டிக் பண்ணிடுவாங்க. ஒரு பேக்கேஜ்னா 1 இருக்கும், 2 பேக்கேஜ்னா 2 ஸ்டெப்பு. சரியா? எவ்ரி ஏர்லைனில் அலவன்ஸ் இருக்கும், பேக்கேஜ் அலவன்ஸஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சில ஏர்லைன் 15 kg, ஒரு சில ஏர்லைன் 20 kg, அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் ஹேண்டில் பண்ணிடுறீங்க. என்ன வாங்கிட்டீங்க? போர்டிங் பாஸ் வாங்கிட்டீங்க. உங்கள் கையில் என்ன பேக் இருக்கும்? அப்போது ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. தென் யூ ஹேவ் டு கோ ஹெட் ஃபார் செக்யூரிட்டி செக். எந்த ஏர்லைன்னாலும் சரி, ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஜஸ்ட் கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டீங்க, அந்த போர்டிங் பாஸில் கேட் நம்பர் இருக்கும், எந்த கேட்டு போகணும், இந்த ஃப்ளைட்டு இந்த செக்யூரிட்டி கேட் போகணும். ஸோ நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக் போகணும். செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணுவாங்க? வெரி குட், உங்களை செக் பண்ணுவாங்க, நம்மளை செக் பண்ணுவாங்க, நம்மளோட பாடி அஸ் வெல் அஸ் ஹேண்ட் பேக்கேஜ். ஹேண்ட் பேக்கேஜஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹேண்ட் பேக்கேஜில் நிறைய லிஸ்ட் இருக்குது ஏர்லைனில், ஏவியேஷனில். ஹேண்ட் பேக்கேஜில் என்னென்ன அலோடு, என்னென்ன அலோடு இல்லைன்ட்டு. எதுவும் அலோடு இல்லாத ஐட்டம் நீங்கள் கொண்டு போகிறீங்களான்னு பார்ப்பாங்க அந்த ஹேண்ட் பேக்கேஜில். என்னென்ன அலோடு இல்லை, ஏதாவது 1-2 ஐட்டம் ஹேண்ட் பேக்கேஜ் என்னென்ன கொண்டு போகக்கூடாது? சாரி, நைஃப். வெரி குட். வேறு யாராவது? அந்த பையன் மட்டும் தான் பேசிகிட்டே இருக்காம்பா. நீங்களாம் ஹேண்ட் பேக்கேஜில் என்ன கொண்டு போகக்கூடாது? கன்னு. வெரி குட். கன்னு டோட்டலாக பேன். வெரி குட். பாம். வேற ஷார்ப் ஐட்டம், லிக்விட் ஐட்டம்லாம் ஒரு மினிமம் இவ்வளோ தான் கொண்டு போகணுன்னு இருக்கு. ஓகேவா? எதெல்லாம் சேஃப்டி டேஞ்சரஸான ஐட்டமோ அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அசால்ட் ஃபுல் டேஞ்சரஸ் ஆர்டிகல்ஸ், ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. வெரி சிம்பிள். அதான் சொல்லிட்டாரு. என்னப்பா? ஃபயர் ஒர்க்ஸ். அதான் எல்லாமே. வெரி குட். அவங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஐட்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களை என்ன செக் பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் உங்கள் பாடியில் எதுவும் நீங்கள் வந்து கன் வச்சுருக்கீங்களா, பாம் வச்சுருக்கீங்களா, நைஃப் வச்சுருக்கீங்களா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு பேக்கேஜ்லையும் எதுவும் இல்லை, உங்கள்கிட்டையும் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த போர்டிங் பாஸில் ஒரு சீல் வச்சுருவாங்க, செக்யூரிட்டி கிளியர்டு, செக்யூரிட்டி செக் அப்படின்ட்டு. அது வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்கள் பர்டிகுலர் ஃப்ளைட்டுக்கு. எந்த கேட்லேயும் அந்த கேட்டில் வெயிட் பண்ணுவீங்க.